என்னப்பா போன வாரம் உன்னை ஆளே காணோம், எங்க போயிருந்த அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா, நான் போன வாரம் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்படின்றத ஐ அட்டெண்டட் அண்ட் இயர் பியர்சிங் செரிமனி லாஸ்ட் வீக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஐ அட்டெண்டட் அண்ட் இயர் பியர்சிங் செரிமனி லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்ல பியர்சிங்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். அதாவது பியர்ஸ்ன்றது இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஷார்ப்பானது, அதாவது ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு ஓட்டையோ இல்ல ஹோல் மேக் பண்ணோம்னா அதுதான் வந்து பியர்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். அது என்னன்னா, தோட்டா அவர் உடம்புல பாஞ்சிச்சு அப்படின்றத the bullet pierced his body அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். the bullet pierced his body அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமா தெரியுதே அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, நான் காது குத்திருக்கேன் அதான் அப்படின்றத I got my ears pierced அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I got my ears pierced அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பியர்ஸ்ன்ற இந்த வார்த்தையை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.